ஆழி பதிப்பகத்தின் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மில்டன் வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களும் கூட. நன்றி. அரசியல் பரபரப்பு நாளுக்கு நாள் குறைஞ்ச மாதிரி இல்ல, கூடிக்கிட்டே தான் இருக்கு. பெரிதும் எதிர்பார்த்தது என்னவோ என்டிஏ கூடாரத்துலதான் பெரிய சிக்கல்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா நம்மளுக்கு ஒரு தலைப்பு செய்தியாகவும் பேசு பொருளாகவும் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாவும் வியத்தகு வண்ணமாவும் இருப்பது இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய சில புகைச்சல்களும் இதுவும் சத்தங்களும் லைட்டா இப்ப வெளியில தெரியறது மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடங்கி இருக்கிறது. விஜயினுடைய இந்த பிரசன்ஸ், அவருடைய அரசியல் சூழல் அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்றதையும் நம்மளால கேட்க முடிகிறது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் பேசுறது கூட அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. பிரச்சனையை ஜனநாயகன்ல இருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தரப்பிட்ட அது திட்டமிட்டு அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு விஜய்க்கு இப்ப புரிஞ்சிருக்கும். பாஜக ரொம்ப சீரியஸா விஜய தன்னுடைய கூட்டணிக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு புள்ளியும் பேசப்படுகிறது. இதை ஒட்டிதான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு விசாரணைக்கு வரும்போதே சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க நீங்க வர தேவையில்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதி அமர்வுக்கே திருப்பி அனுப்புறாங்க. அது ரொம்ப பெரிய அளவிற்கு விவாத பொருளா மாறுது. எப்படி புரிஞ்சுக்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த கருத்தை? அடிப்படை சிக்கல் என்னன்னா, சென்சார் போர்டுக்குள்ளேயே ஒரு ட்ரைபியூனல் இருந்துச்சுங்க. போர்டுக்குள்ளேயே மேல்முறையீட்டு, இப்போ உதாரணமா இசி, ஆர்சி, மும்பையில் இருக்கிற கமிட்டி, இது எல்லாத்துக்கும் நம்ம அப்பீல் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை. உள்ளே ஒரு ட்ரைபியூனல் இருந்துச்சு. 2021 மோடி ஆட்சி காலத்தில் அதை தூக்கிட்டாங்க. இப்போ ட்ரைபியூனல் கிடையாது. இப்போ உதாரணமா ஒரு ட்ரேட்மார்க் ஆக்ட் ட்ரைபியூனல் இருக்கும். இன்கம் டேக்ஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு ட்ரைபியூனல் இருக்கும். ட்ரைபியூனலுக்கு போகாம தீர்ப்பாயம் கோர்ட்டுக்கு வர முடியாது. கோர்ட்டுக்கு வந்தால் அவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு. இப்போ இங்கே வேற வழி இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இது சென்சார் போர்டுன்னு இல்லை, மத்திய அரசாங்கத்தோட எல்லா அமைப்புகள்லையுமே இந்த கோளாறு வந்துருச்சு. எல்லாமே இப்போ வந்ததுதாங்க. உதாரணமாக நம்மளோட சாகித்ய அகாடமி, லலித் கலா அகாடமி எல்லாமே இப்போ மத்திய தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் தான். ஆனால் மத்திய அரசாங்கத்தோட அனுமதி கேட்காம இப்போ எதுவுமே செய்ய முடியும். இந்த வருஷம் எங்கே சாகித்ய அகாடமி அவார்டு அறிவிச்சிருக்காங்க, எல்லாரும் தான் புக் அனுப்பியிருக்கோம். அப்போ கடைசியில் அவங்க யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு ஆகும்போது தான் இந்த சந்தேகம் வலுப்படுறது. நார்மல் ப்ரொசீஜர் ப்ராப்ளம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன ஆகும்னாங்க, கொஞ்சம் டிலே ஆகும். தயாரிப்பாளர் தரப்பு ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈசிக்கு அனுப்பியிருக்காங்க. ஈசி எப்படியான அமைப்புனா, மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் உட்காந்து பார்ப்பாங்க, 5 பேர். ஆனால் காலையில் தான் நமக்கு மெம்பர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து உள்ளே கூப்பிடுவாங்க படம் பார்த்து முடிச்ச பிறகு. அப்போ தான் நமக்கு தெரியும், இன்னும் தெரியும். அதுக்கு பிறகு அவங்க அந்த ஸ்கிரீனிங் தியேட்டரை விட்டு வெளியில் போகிறதுக்கு முந்தையே டிசிஷன் சொல்லிடுவாங்க. வெளியில் போய் தனியாக உட்காந்து பேசி அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல படம் பார்க்கும் போதே அதை குறித்து வச்சு இன்னென்ன காரணங்கள் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ப்ரொடக்ஷன் சைடை கூப்பிட்டு கேட்பாங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்டா, யூஏவா, ஏயா எல்லாம் டிசைட் ஆகிடும். அப்போமே காலையில் 10 மணிக்கு ஸ்க்ரீனிங்னா 1 மணி 2 மணிக்குள்ளே இது எல்லாமே முடிஞ்சிருங்க. அப்படி முடிஞ்ச விஷயம்தான் இது. யூஏன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு மெம்பர் அவர் தனியாக அப்ஜெக்ஷன் எழுதினாரு, அது போர்டு சேர்மன் அவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தினாரு. அந்த இடம் இதில் சந்தேகம் வருது. ஏன்னா 5 பேர் உட்காந்து பேசிதான் ஏதோ முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு மெம்பர் அப்படியான முடிவை ஏன் எடுத்தாரு, அது லீகலா வேலிடா இல்லையா, இவ்வளவு கேள்வி அதுல வருது, இயற்கையாவே வருது. ஏன்னா நானும் படம் பண்ணி சென்சாருக்கு அனுப்பி சிரமப்பட்டவங்கிற முறையிலேயே இதை நான் சொல்றேன். அப்போ கட்டு கொடுத்தாச்சு. இவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒத்துக்கிடலாம் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க யூஏ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்சிக்கு போறதுன்னு போர்டு சேர்மன் தான் டிசைட் பண்ணிருக்காரு. அதுலதான் என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல வாதாடும் போது முகுல் ரோத்தகி வாதாடுறாரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்கிறாங்க, 10 கட்டு சொல்றாங்களே, அதை நீங்க நீக்கிட்டு இது பண்ண வேண்டியதானே அப்படின்றதுக்கு முகுல் தரப்பு கிட்ட இருந்து நீக்குறோம் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை.
அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஓகே அப்படின்ற ப்ரொசீடுக்குள்ள வர முடியும் தானே. அப்ப யூபர் ஏஓ யூஓ ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இன்னொரு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்கன்னா அங்க போயிட்டு ரிவைசிங்ல ஓகே இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. பட் கட் பண்றோம் பண்ணல அப்படிங்கிறத கோர்ட் வரைக்கும் கூட அவங்க வார்த்தையாவே சொல்லல அப்படின்றது வந்து அது கூடுதலா ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் தரப்பு மேலேயே ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. அது ஒரு சந்தேகம் இருக்குல்ல அவங்க மேல. தயாரிப்பாளர் தரப்புல டிலே இருக்குங்க. ஆர்சிக்கு போறதுன்னு போர்டு வந்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி டிசைட் பண்ணியிருந்தா ஆர்சிக்கு வெயிட் பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கும். யூஸ்வலா அதான ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்குமே அப்படிதானே சார்? 2 படத்துக்குமே நடந்திருக்கு. 2 படமே எனக்கும். ஒரு படம் ஏ சர்டிபிகேட் அது வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னொரு படம் ஆர்சிக்கு போனோம். ஆர்சிக்கு போய் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்திருக்கும். ஆனா இல்ல கோர்ட்ல வச்ச செலவாதம் சரியில்லைங்க. எப்படின்னா நீங்க எப்படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சொல்ல முடியும் சென்சார் போர்டுக்கு நீங்க அடுத்து தரீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. டேட்டா எல்லாருமே ஃபிக்ஸ் பண்றதுதான். என்னன்னா டார்கெட் டேட் இல்லாம எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும்? நாங்க கூட 17ங்கிற டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பாலாஜி தயாரிப்பாளர் பாலாஜி எல்லாம் பூஜை போடும்போதே டேட்டை சொல்லிடுவாரு. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நீங்க டேட் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்கிரீனை கமிட் பண்ணணும். வேலை இருக்கு. 1000 பேரை வச்சு வேலை வாங்கும் போது டார்கெட் இல்லாம வேலை வாங்கவே முடியாது. எப்படி வேலை வாங்க தெரியாம எப்படி பண்ண முடியும்? இத்தனை மணிக்கு ஒரு இன்டர்வியூனாலே நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது முதல் நாளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அது கரெக்ட் தான். அந்த இடத்துல வந்து நீதிமன்றம் எடுத்த பார்வை தவறுங்கிறதா என் கருத்து. அப்போ பெஞ்ச் என்ன பண்ணிருக்கலாம்னா அன்னைக்கே இதை முடிச்சு விட்டுருக்கலாம். சரி இதுல வந்துங்க ரிட்டு எதுக்குங்க போடுறோம்? அவசரத்துக்கு தானே போடுறோம். அப்புறம் ஏன் அவசரமா போட்டீங்கன்னா கேட்டா என்ன அர்த்தம்? சரி ரிட்டே வந்துங்க when there is no other remedy urgency of matter இவ்வளவுதான் பாயிண்ட். நோ அதர் ரெமெடி. நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா நோ அதர் ரெமெடின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? ரிவைசிங் கமிட்டில ரைட். அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா ரிவைசிங் கமிட்டி இருக்குதான். ஆனா வந்து சென்சார் போர்டு வந்து அவங்க ஒரு ஒருதலை பட்சமாகவும் ஒரு உள்நோக்கத்தோடையும் செயல்படுறாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். அப்ப நோ அதர் ரெமெடி ஆயிருது. சரி நோ அதர் ரெமெடி கரெக்டுங்க. ட்ரைபுனலை எடுத்தாச்சு. ட்ரைபுனல் இருந்தா ரெமெடி இருக்கும். 21ல இருந்து ட்ரைபுனல் கிடையாது. சென்சார் ட்ரைபுனல் கிடையாது. சென்சார் போர்டு நாங்க ஏற்கனவே எங்களுக்கு யூஏ ஆஃபர் பண்ண கடிதம் இருக்கு. அப்புறம் வந்து அவங்க நிதானமா வந்து சில நாட்கள் கழித்து உங்களை ஆர்சிக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்களுக்கு சென்சார் போர்டோட நோக்கத்துல சந்தேகம் இருக்கு. அப்போ நோ அதர் ரெமெடி. இந்த கோர்ட் அப்ரோச் பண்றதை தவிர நோ அதர் ரெமெடி. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. எல்லா வழக்கத்தையும் அப்படித்தாங்க சொல்லுவோம். அதேதான் முகிலும் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தீய எண்ணம் இருப்பது போல தோன்றுகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்கு நான் எடுத்துட்டு வர விரும்புறேன் சார், வித் யுவர் பெர்மிஷன். தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல விஜய் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை தீய சக்தி திமுக. அதுவும் சமீபமா அவர் அதை பயன்படுத்துறாரு. ஆனா கோர்ட்ல போய் தீய எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கிறாரு. ஆனா அரசியல் களத்துல திமுகவை தான் தீய எண்ணம்னு குறிப்பிடுறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது குழப்பம் தாங்க. இதுல வந்து விஜய் வந்து அவரோட ஸ்டாண்டை சொல்லலைங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏதோ ஒரு மாதிரி சொல்லணும். ஏன்னா அவரு ஒரு ஹீரோ, எனக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அது ப்ரொடக்ஷன் சைடு அப்படி ஒதுங்க முடியாது. ஏன்னா அவர் லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு. அவர் ஹீரோவா இருந்ததுனால தானே அரசியலுக்கு வராரு. அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு துணை கதாபாத்திரமாகவே இருந்திருந்தாருன்னா அரசியலுக்கு வந்திருப்பாரா? தலைவர்னு சொல்லியிருக்க முடியாது. அரசியல் கட்சியில கூட சேர்ந்திருக்கலாம். தலைவர்னு எப்படி சொல்லியிருக்க முடியும்? நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லியிருக்க முடியாது. அப்ப அவர் ஸ்டாண்ட் எடுக்கணும். அவர் ஸ்டாண்ட் எடுக்காத 1000 ஐட்டம் இருக்கு. அதுல இந்த ஐட்டமும் சேர்ந்துருது. அதுலதான் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் ரீதியா விமர்சிக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கேட்கலாம். சினிமாங்கிறது வந்து பல ஆயிரம் பேருடைய உழைப்பு, அவர்களுடைய சூழல் சம்பந்தப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் அதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு. பொலிட்டிக்கல் காரணங்களை வச்சு விஜய் ஒரு கருத்து தெரிவிச்சுட்டாருன்னா அதுவே அந்த படத்துக்கு அது ஒரு நெகட்டிவா மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப தன்மையா பிறருடைய சூழலையும் இதையும் கருதி அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. பொலிட்டிக்கலா படம் ஓடாதாவா? இது என்ன வாதம்னு எனக்கு புரியல. அடிப்படையில ஒரு படம் 500 கோடின்னு அவங்க பட்ஜெட் சொல்றாங்க. 500 கோடியில விஜயோட பங்களிப்பு இல்லைன்னா விஜய்க்கு சேர வேண்டிய ஷேர் ஏதோ ஒண்ணு, அது நியர்லி 200 crores 250 crores வரும் இல்லைங்களா? மேடையில வச்சு 1000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாரு. இந்த வருஷத்துக்கு அவருடைய படம் வந்து ஒண்ணேதான். அப்படி பார்த்தா இது 1000 கோடியா தான் இருக்கணும். ஆனா படமே 500 கோடின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க 500 கோடின்னு அவங்க சொன்னாங்க. 500 கோடி 5000 ஸ்கிரீன் சொன்னாங்க வேர்ல்டு வைடா. 500 கோடியில விஜயோட பங்களிப்பு 250ன்னு போச்சுன்னா மீதி 250ல கண்டிப்பா எல்லா தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? படம் கிட்டத்தட்ட முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. முடிஞ்ச பிறகு அவங்க கரூர் சீன்லாம் இன்னொரு வாட்டி ரீஷூட் பண்ணதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் தான் எல்லாரும் சொல்றாங்க. படம் முடிஞ்சிருச்சுங்க.
பொலிட்டிக்கலா ப்ராப்ளம் வரும்னு யூகிச்சிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் முந்தையே வந்து சென்சாருக்கு அனுப்பியிருக்கலாம். ஒரு 15 டேஸ் முந்தி அனுப்புறதுல என்ன பெரிய ப்ராப்ளம் இருந்துற போகுது? போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு அதுலயும் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஸோ இவங்க வந்து கடைசியில வந்து நிறைய சீன் வந்து பாலிடிக்ஸுக்கு சேர்த்தது தான். அப்போ படத்துல பாலிடிக்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? படத்துல வர்ற பல சீன் அப்படித்தானே தெரியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. எம்ஜிஆர் படம் நான் ஆணையிட்டால் பாட்டு எங்க வீட்டு பிள்ளை அந்த சீனை உள்ள சேர்த்து அதே மாதிரி வந்து ஒரு பைஜாமா போட்ட ஒருவர் வந்து சவுக்கால அடிக்கிற மாதிரி எல்லா தலைவர்களையும் அப்படி ஒரு சீன் சேர்த்திருக்காங்க. அப்படின்னா நீங்க நான் ஆணையிட்டால் படம் தயாரிச்சவங்க கிட்ட வந்து நீங்க அதுக்கான இசைவு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்சார் சைட்ல. அந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். இப்போ இளையராஜா பாட்டு, கருத்த மச்சான் பாட்டு சேர்த்ததுனால அது சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சீனை அவங்க ட்ரெய்லர்ல வைக்கல, படத்துல இருக்கும். சென்சாருக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ட்ரெய்லர்ல இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சென்சார்ல வந்து நீங்க வாங்கினீங்களா, அது விஜயா வாகினி ப்ரொடக்ஷன், நீங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னா அங்க அவங்க போய் வாங்க முடியல. ஒரு கட்டோ 2 கட்டோ அதுல மட்டும் விழுந்திருக்கு. இப்படி வந்து பல கட்ஸுக்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கும். அதுல நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஈஸியோட உரிமை, கட்டு கொடுக்கறது ஈஸியோட உரிமைங்க. நமக்கு பிடிக்கலைன்னா ஆர்சிக்கு நம்மளே போலாம். இப்ப எனக்கு கட்ஸ் பிடிக்கலைங்க என் படத்துல, ஏன்னா கட்டு கொடுத்தா படமே இல்லைன்னு ஆகி போகுது. படமே இல்லைன்னு ஆகி போகும்போது நாங்களே தான் ஆர்சிக்கு போறோம்னு சொன்னோம். ஆனா ஆர்சி வந்து அடுத்த 2 நாள்ல முடிச்சு அவங்க அந்த கட்ஸ்ல கொஞ்சத்தை குறைச்சிட்டு அவங்க 20 கட்டு கொடுத்தாங்கன்னா இவங்க 10 கட்டுக்கு அதை முடிச்சுட்டு சில விஷயத்த மியூட் பண்ணிட்டு படம் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டா அப்படியே சமீபத்துல பராசக்திக்கு நடந்துருச்சு. அது அப்படிதான் நடக்கும். சரி, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல ப்ரொடக்ஷனை ரிலீஸை டிலே பண்ணோம்னா ஹைப்பு போயிடும். அந்த காலத்துல விளம்பரங்கள் தான், பத்திரிகை விளம்பரம் தான் போடுவோம். இப்போ வந்து அப்படி இல்லைங்க. டோட்டலா வந்து விளம்பரம் எல்லாமே வந்து நெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. அப்போ ஹைப்பு கிரியேட் ஆகுது. ஹைப்பு தானே. நிறைய பேர் நம்ம யங்ஸ்டர்ஸே கூட இந்த மாதிரி டிக்கெட் வேணுங்க, நீங்க ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்லாம் அணுகி நானும் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். சும்மா எங்க பிளாக்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நேற்றுக்கு அவங்க பேசும்போது, இல்ல அந்த பழைய ஹைப் போயிருச்சு, முடிஞ்சா வாங்கி கொடுங்க. தினமும் கேட்டுட்டு இருப்பாங்க, டிக்கெட்டு சொல்லிட்டீங்களா. இப்போ முடிஞ்சா வாங்கி கொடுங்கன்னு அது மாறி போச்சு. என்ன ரீசன்னா டேட்டு தெரியல, ஹைப்பு போயிருச்சு, அவ்வளவுதான். எப்பவுமே அப்படிதாங்க. ஒரு படம் வந்து பெண்டிங் சப்ஜெக்ட் ஆச்சுன்னா ஹைப்பு போயிடும். அப்ப அதுக்காகத்தான் நம்ம வந்து சரி கட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து விட்டுறது. அதை கட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்சியில சர்டிஃபிகேட் வாங்கி சேர்த்து விட்டுறது. இல்லைன்னா மும்பைக்கு போகலாம். மும்பைக்கு போறது ரொம்ப லாங் ப்ராசஸ், ரொம்ப டிலே ஆகும். இப்ப இவங்க சூஸ் பண்ண அவசரப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது முதல் நீதிமன்றம் அவசரப்பட்டு வந்ததுதான். ஆனா பெஞ்சுக்கு போனது இருக்கு இல்லைங்களா, பெஞ்சுக்கு போனதுல பெஞ்சில் வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஆர்குமெண்ட் பெருசா வந்து கேட்கல. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். பெஞ்சில் இருந்த ஜட்ஜஸ் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு நடைமுறை தெரியல. இதுவே ட்ரைபுனல் இருந்தா சினிமா உலகத்தோட நடைமுறை அவங்களுக்கு தெரியும். சரி, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நடைமுறை இருக்குல்ல. நம்ம வந்து இப்போ இன்கம் டாக்ஸ்குள்ளேயே ட்ரைபுனல்ல உட்கார்ந்து இருக்கவங்க யாரு அப்படின்னா பெரிய பெரிய இன்கம் டாக்ஸ்ல பெரிய பெரிய பதவியில இருந்து ஓய்வு பெற்றவங்க இல்ல பதவியில இருக்கவங்க தான் ட்ரைபுனல் எக்ஸ்பர்ட்டீஸ் இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது அந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அது கோர்ட் மாதிரியே நடக்குங்க. நான் 2-3 ட்ரைபுனல் ஆர்குமெண்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட் மாதிரி ஃபார்மலா இருக்காது, ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். செட்டப் வந்து அதே மாதிரி தான். டாப் பெஞ்ச் இருக்கும், அதுல 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க ட்ரைபுனல் மெம்பர்ஸ். நம்ம வந்து ஒரு அட்வொகேட் மாதிரி உட்கார்ந்து அதை நம்ம ஆர்கியூ பண்ணலாம், இல்ல ஈவன் ஆடிட்டரே கூட அதில் ஆர்கியூ பண்ணலாம். ட்ரைபுனலுக்கு பிறகுதான் நம்ம வந்து இதுக்கு வர்றோம், பெஞ்சுக்கு வர்றோம். அது வந்து நேரடியா பெஞ்சுக்கு போயிடும். ட்ரைபுனலை தாண்டி வந்துச்சுன்னா இங்க வந்து டிபிக்கு போகணும், அதாவது டிவிஷன் பெஞ்சுக்கு போகணும், ஹைகோர்ட்ல. ட்ரைபுனல் ஒழிச்சது பெரிய தவறு. சினிமா உலகம் அதை கண்டிக்கவே இல்லை, அதான் பெரிய வருத்தம். 2021 இந்திய சினிமா உலகம் அதை கண்டிச்சிருந்தா ட்ரைபுனல் இருந்திருக்கும். இப்ப இதே பிரச்சனை எல்லா படத்துக்கும் வரும்ல நாளைக்கு. சரி, அப்ப வந்து கருத்துரிமை நசுக்கப்படுகிறது இல்ல, இது வந்து ப்ரொசீஜர் தான் அப்படின்னா ஏற்கனவே இவங்க கருத்துரிமையை நசுக்கி எல்லாருக்கும் அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. சந்தேகம் வருதுங்க. புரியுது. அதுல விஜயுடைய சைலன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? குறைந்தபட்சம் இந்த விஷயத்துல பேசலாம். ராங் சைலன்ஸுங்க. என்னன்னா என்னைக்கு நீங்க பொலிட்டிக்கலா வர்றீங்களோ அன்னைக்கே வந்து நீங்க ஓங்கி அடிச்சு போக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. இல்லைன்னா வரக்கூடாது. இது அரசியல்ங்கிறது அப்பேற்பட்ட உலகம் தாங்க. நீ சினிமா உலகம் கூட சாஃப்ட் தான். அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. உங்களை தடவி வளர்ப்பாங்க, பேம்பர் பண்ணுவாங்க, தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. இது அப்படி இல்லை, தூக்கி போட்டு மிதிப்பாங்க.
நீங்க எங்க கூட்டணியில இருந்தா நாங்க வேற மாதிரி பேசுவோம், நாங்க உங்க கூட்டணியில இருந்தா நீங்க வேற மாதிரி பேசுவீங்க. இது ஒரு பயங்கர அரசியலுக்கு ரொம்ப ஆழமான உலகம் இல்லையா? அவ அரசியலுக்கு வந்துட்டேன், ஆனா நான் வந்து செலக்டிவா தான் கருத்து சொல்லுவேன். அது வந்து வேலைக்காகாது. அத விஜய் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லியே ஆகணும். இப்போ இந்துத்துவா எதிர்ப்பு திருப்பரங்குன்றத்துல அவர் கருத்து சொன்னாருன்னா சொல்லல. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லணும்ல அவரு. அப்படின்னா அது வந்து அவரோட பலவீனமா தான் பார்க்கப்படும். புரியுது. பராசக்தி படத்துக்கும் இதே பிரச்சனை வந்தது. ஆனா பொங்கல் விழாவுக்கு எல்முருகனுடைய நிகழ்ச்சியில இவங்க போய் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல விஜய் ரசிகர்களால் சமூக ஊடகங்கள்ல பார்க்கப்படுது. மறைமுக கூட்டணியில் திமுக தரப்பு இருப்பதால பராசக்தி படத்துடைய டீம் வந்து பொங்கல் விழாவுக்கு எல்முருகன் அதே டிபார்ட்மெண்ட் சிபிஎஃப்சி துறை யாருக்கு கீழே இருக்கோ அந்த மினிஸ்ட்ரியே போய் பாக்குறாங்க. இணையமைச்சர் அவரையே போய் பாக்குறாங்க. அந்த பொங்கல் விழாலேயே பங்கெடுக்கிறாங்க. மோடி பங்கெடுக்கிறாரு. விஜய் எதிர்க்கிறதுனாலதான் விஜய் ஒடுக்கப்படுகிறார் அப்படின்ற வாதம் முன்வைக்கிறாங்க. பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படத்தோட மைய கருத்து என்னங்க? மொழி திணிப்பு எதிர்ப்பு தானே. இந்திய விட்டுருங்க, மொழி திணிப்பு எதிர்ப்பு. ஆமா ஆமா. அந்த இடத்துல நம்ம இந்திய குறியீடா எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் தனித்துவம் பெற்றவை. எந்த மொழியும் இன்னொரு மொழியை திணிக்க கூடாது, ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணக்கூடாது. எங்களோட நாங்க இந்தி எதிர்ப்பு போராட்ட செட்டு இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தான் அதுக்கு பேர். வல்லாண்மைனா ஆதிக்கம், ஆதிக்கம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வல்லாண்மைன்னு பேர் வச்சோம். இதுதான் வந்து பேஸ். அப்படின்னா மோடி பராசக்தி குழுவை அழைத்து பாராட்டுவதன் மூலமாக, இல்லைன்னா முருகன் அழைத்து பாராட்டுவதன் மூலமாக இந்தி திணிப்புக்கு எதிராக மோடி ஆதரவா இருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்தி திணிப்பை கைவிடுகிறாரா மோடி, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்தி திணிப்பை கைவிடுகிறாரா மோடி அப்படின்னா அவர் உத்தரப்பிரதேசத்துல தேர்வாரா, பீகார்ல தேர்வாரா, அந்த கேள்வி வரும்ல. அடிப்படையில ஒரு படக்குழு அவங்க கூப்பிட்டு ஏதோ அரசியல் நோக்கம் கூட இருக்குன்னு வைங்களேன். ஆனா எங்களை மாதிரி மொழிப்போர்ல பங்கெடுத்த மாணவர்கள் எப்படி நாங்க பாக்குறோம்னா, சீனியர் செட்டு ரைட்டரா இப்பதான் முதல்ல நீங்க எங்க ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. எங்க ரூட் என்ன? மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறது தான் எங்க ரூட்டு. அது இந்தியா இருந்தாலும் தெலுங்கா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதாங்க. தனித்துவமான மொழிகள் அவங்கவுங்க பண்பாட்டின்படி வரட்டும். பண்பாட்டுக்கு ஒரு கூறு வந்து மொழி. அந்த மொழி எப்படி இன்னொரு மொழியில திணிக்க முடியும்? விரும்பினா கத்துக்கிடட்டும். ஏன்னா அப்போ நான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் போது இந்தி படம் ஓடிட்டு தாங்க இருந்தது. கொஞ்ச நாள் வந்து அதை ஆஃப் பண்ணியிருந்தோம், சண்டை கிண்டை போட்டு. அப்புறம் இந்தி படம் ஓடத்தான் செஞ்சுது. அதே மாதிரி வந்து இந்தி பிரச்சார சபா இயங்கிட்டு தான் இருந்தது. கொஞ்ச நாள் மூடி கிடந்ததே தவிர தொடர்ந்து நாங்க இடையூறெல்லாம் கொடுக்கல. முதல் தடவையாக வடபுலத்தை சேர்ந்தவர்கள் ஆமா இந்தி திணிப்பு இருக்கு பாருங்க, இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம், அந்த படத்தை நாங்க அழைச்சு கொண்டாடுறோம், அந்த படக்குழுவை நாங்கள் அழைச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்களா? அதுதான் இது உணர்த்துதா? இப்படி நாங்க இப்படிதான் பாக்குறோம். இது பராசக்தி ஜனநாயகம் எதுக்கு பார்க்கணும்? புரியுது. ஒரு காயினோட ரெண்டு பக்கம் இருக்கு. அந்த பக்கம் தான் விசிபிளா இருக்கிறது. அந்த பக்கம் ஜனநாயகம் ஜனரஞ்சகமான படம் தான். அதுல பல காட்சிகள் தவறான காட்சி இருக்கலாம், கட்டு கொடுக்கலாம், டிலே ஆகலாம். எப்போ வந்தாலும் அந்த படம் ஓடத்தானே செய்யும். விஜய் கடைசி படம் சொல்லிட்டாருங்க. அப்போ வேணா அவங்க எய்ம் பண்ண 200 கோடி ப்ராஃபிட்டுக்கு போயலாம், 300 கோடி ப்ராஃபிட்டுக்கு போயலாம், ஒரு 50 கோடி குறையலாம். அதை தாண்டி வேற என்ன இருக்கு? படம் ஷுவரா ஹிட் ஆகும் தான். படம் பராசக்தி அப்படியான படம் இல்லையே. பராசக்தி வந்து ஒரு டஃப்பான படம். அது சாதாரண ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகி ஓடுறதுலாம் கஷ்டம் இருக்குல்ல. அதுல இப்ப யங் ஆடியன்ஸ் இருக்குங்க, அவங்க எல்லாமே என்டர்டைன்மெண்ட் விரும்புறாங்க. இவ்வளவு பெரிய மொழி பிரச்சனை, இதோட ஆழமான புரிதல்கள், பரிணாமங்கள், இதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்களான்னா எனக்கெல்லாம் சந்தேகம் தான். அது நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஓடுது. ஈவன் தென் ஒரு ஜனரஞ்சகமான படம் ஓடுறதுக்கும் பராசக்தி மாதிரியான சீரியஸ் பிலிம் ஓடுறதுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. உண்மை. எல்லா காலகட்டத்திலயும் அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஜனங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் விரும்புறவங்க தான். அந்த தியேட்டர் விநியோகஸ்தர் சங்க தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஏங்க என்கிட்ட யாரு கேட்டாலும் ஜனநாயகனுக்கு 4 டிக்கெட் எடுத்து கொடுங்க, பராசக்திக்கு 5 டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. சிறைன்னு ஒரு படம் அதோடய வந்துச்சுங்க, யாராவது சிறைக்கு ஒரு 3 டிக்கெட் எடுத்து கொடுங்க, 4 டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்களான்னா இல்லைங்க, இதுதாங்க நிலவரம் அப்படின்றாரு அவரு. ஒரு பேட்டி பார்த்தேன் இணையத்துல. ஆனந்தோடல இன்னைக்கு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க இந்த சென்சார் ப்ராப்ளத்தை பத்தி. அதாவது சென்சாரை வந்து எப்படி தவறா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்ப நாங்க சென்சாரை மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லுமே, ஆனால் ஏற்கனவே அவங்க மிஸ்யூஸ் பண்ணத லிஸ்டுக்குள்ள தானே அது வந்து சேருது. அப்ப இடிஐ மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை, சிபிஐ மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒத்துக்கிறோமா? அப்புறம் ஏன் மம்தா வந்து இடிக்கு எதிராக போராடுறாங்க? இடி ஏன் மம்தாக்கு எதிராக வந்து சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு போகுது?
இடியே மத்திய அரசாங்க அமைப்பு, அவங்களே சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. சரி, விஜயே சிபிஐ விசாரணை கேட்டு போனாருங்க, ரைட்டுங்களா? இப்போ வந்து அவரை கூப்பிட்டு கேள்வி கணைகளால தொலைச்சி எடுக்கிறாங்க. அதுவே அவர் இங்க ஸ்டேட் விசாரணையில் இருந்திருந்தாருன்னா இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு அவர் எவ்வளவு குதிச்சிருப்பாரு. ஆச்சா போச்சா என்னைய வந்து இப்படி முடக்குறாங்க, இப்ப ஏன் வாயை பொத்திட்டு கிடக்காரு அப்படின்னா யாரு வந்து மறைமுக கூட்டணின்னு கேட்கிறேன். என்னோட கேள்வி இதுதான். யாரு மறைமுக கூட்டணி? சிபிஐ விசாரணையில வந்து விஜய் ஒரு விட்னஸா தாங்க அதிகபட்சமா சேர்க்க முடியும். ஏன்னா அந்த ரீரெஜிஸ்டர்டு எஃப்ஐஆர்ல கூட 3 பேர் தான் இருக்கு, அவர் பேர் இல்ல. அப்புறம் 3 பேரை தாண்டி நீங்க வந்து சார்ஜ் ஷீட்ல கொண்டு வரணும்னா மேக்சிமம் விட்னஸ் லிஸ்ட் தான். சம்மன் எப்படி இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா விட்னஸ் சம்மன் தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. செக்ஷன் அதுலதான் வருது, அவ்வளவுதான் வருதுங்க. அப்ப விட்னஸ வந்து நீங்க கேள்வி கணைகளால தொலைத்து அடிக்க போறோம், 2 நாள் வந்து கூப்பிட போறோம் அப்படின்னா நீங்க இங்கேயே நடத்திட்டு போலாமே, அதை சென்னையிலே நடத்தலாமே. இங்கேயும் தான் எல்லா பிரான்ச்சும் இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு, இவங்க அங்க டெல்லியில விசாரிச்ச ஆன்டி கரப்ஷன் விங் இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்கு வந்து அவரை அங்க இழுத்தடிக்கணும்? அப்ப என்னை இழுத்தடிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னோட பணிகளை முடக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன அரசியல் வாழ்க்கையை ஸ்தம்பிக்க நினைக்கிறார்கள்னு ஏன் அவர் குற்றம் சாட்டலன்னு கேட்கிறேன். அரசியல்ல நம்ம எல்லாமே குற்றம் சாட்டுவோமா இல்லையா? ஆமா, திமுக செஞ்சிருந்தா இந்நேரம் ரொம்ப குதிச்சிருப்பாங்கண்ணா. கூச்சிருப்பாங்கல்ல. மக்கள் தாங்க கடைசியில முடிவு எடுக்க போறாங்க. நம்ம குற்றம் சாட்டுவோம், அது போலி குற்றச்சாட்டுன்னு நினைப்பாங்க மக்கள், இல்ல உண்மையான குற்றச்சாட்டுன்னு நினைப்பாங்க. மக்கள் தான் முடிவு எடுக்க போறாங்க. அப்போ விஜய் அந்த மாதிரியான குற்றச்சாட்டை எதுவுமே வைக்கல அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில இருக்கிற கூட்டணியா, கள்ள கூட்டணியா? இந்த கேள்வி வருமா வராதா? வரும். அப்படி இருந்திருந்தா படத்தை ரிலீஸ் பண்ண இருந்திருக்கலாமே. அதான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து, ஆன்டி பிஜேபி ஓட்டு, திமுக ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து விஜய்க்கு மடைமாற்றுவது, அப்படி ஒரு வியூகம் இருக்கக்கூடாதா? அரசியல்ல நீங்க என்ன வியூகம் வேணாலும் வகுக்கலாங்க, இது எல்லாமே கணக்கு தான். இந்த ஓட்டு அங்க போயிடும், அந்த ஓட்டு இங்க வந்துடும், 2024 புள்ளி வரும், 2014 புள்ளி வரும், நாங்க சொல்றோம் 1980 புள்ளி வரும். எதுவுமே அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அப்படியே பயன்படுவது இல்லை. ஒன்றே ஒன்று எனக்கு உறுதியாக தெரியும், என்னன்னா ஒரு ஆட்சியவோ கட்சியவோ வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒரே அணியில இருந்தா வீழ்த்த முடியும். இந்த இப்போ இது நடந்துட்டு இருக்கு, பிஎம்சி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் ரிசல்ட். யாரு லீடிங்ல இருக்கா? பிஜேபியும் சிவசேனாவோட சிண்டே பிரிவும். ஆனா வலு இல்லைன்னு சொல்லப்பட்ட சிவசேனாவுடைய பிரிவு அது வந்து வலுவா மாறுது. ஆனா மத்தவங்க எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அணியோட கூட இருக்கிறாங்க, ஆனா தனித்தனியா இருக்காங்க. இதே அனாலஜி தானங்க எப்பவுமே. அது வரைக்கும் என்ன சொல்லப்படும்னா, இல்லைங்க அவங்க ஆதரவு ஓட்டை தான் இவங்க பிரிக்கிறாங்க, இவங்க எதிர்ப்பு ஓட்டை தான் அவங்க பிரிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. கட்சிகளுக்கு வந்து சுயபலம் ஒன்று உண்டு, கோர் ஓட் பேங்க். அதை நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும். ப்ரொஃபைல் ஆஃப் மை ஓட்டர், நோ யுவர் கஸ்டமர் மாதிரி நோ யுவர் ஓட்டருங்க. கேஒய்சி மாதிரி இது KYV. உங்க ஓட்டர் யாரு? விஜய்க்கு ஓட்டர் யாருங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாக்குறவங்க, ஒரு 18 to 30 இயர்ஸ், மோஸ்ட்லி ஃபீமேல். இதான ப்ரொஃபைல்? ஆமா. அப்ப பிலோ 30 வந்து எவ்வளவு மொத்தம் ஓட்டர் பெர்சன்டேஜ் வருது? 18% வருதுங்க. 18% மேல அது இல்லவே இல்லை, இப்பவும் இல்லை, எஸ்ஐஆருக்கு பிறகும் இல்லை. 18%. 18%ல செக்ஸ் ரேஷியோ ஃபீமேல் மேல் போட்டீங்கன்னா 50-50 போயிடும். 9% பிலோ 30ல இருக்கிற ஃபீமேல் டோட்டல் ஓட்டு. அதுல மத்த கட்சிக்கும் போகும்ல. அதுல அஜித் ரசிகர் இருப்பாங்க, ரஜினி ரசிகர் இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர் இருப்பாங்க, எல்லாத்தையும் வம்பு வேற இழுத்து வைக்கிறாங்க. அப்ப அதுல கண்டிப்பாக வந்து 3-4% அதுல போயிரும்ல. அப்ப விஜயோட கோர் ஓட் பேங்க் பிலோ 30 இருக்கிற ஃபீமேல் 5 to 6% தான். எதுக்கு போய் பெரிய அளவுக்கு எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எண்ணத்துல கிளம்புறீங்கன்னா உங்களோட ஃபீமேல் ஓட் பேங்க் 5 to 6% ஆஃப் டோட்டல் ஓட் பேங்க், அவ்வளவுதான். அதுக்கு மேல மேல் ஓட்டு கொஞ்சம் வரும், ஆட்சி பேர்ல அதிருப்தியா இருக்கிற ஓட்டு கொஞ்சம் வரும், எல்லாம் சேர்த்தா இன்னொரு 4% வருங்க. ஸோ எனிவேர் பிட்வீன் 8 to 10% தான். அது வந்து இன்னும் சில கூட்டணிகளை சேர்த்தாரு அப்படின்னா அது 12% ஆவோ 13% ஆவோ மாறும். டு ஸ்டார்ட் வித் இவ்வளவுதாங்க இருக்கு, உண்மையிலே இவ்வளவுதான் இருக்கு. நீங்க வேணா இந்த என்னோட கணக்கை நீங்க சேலஞ்ச் பண்ணி பாருங்க, நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கரெக்ட் தான் சார். KYVங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன் வேணா நம்ம பேச முடியும்.
இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய கெஸ்ஸிங்ல இருந்து நம்ம சொல்லணும்னா இது மட்டும் தான் சொல்ல முடியும். இவ்வளவுதாங்க வருது. எத்தனை விதமாலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தாச்சு. ப்ரோ விஜய் ஸ்டாண்ட் எடுத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தாச்சு. இல்லைங்க. சரி, அக்கௌண்ட்ல பணம் இருந்தா தாங்க உங்களுக்கு உங்க ஜிபேல நீங்க கொடுக்க முடியும். அதுல புதிதா விஜயுடைய கட்சிக்கு சேரக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மைனாரிட்டிஸ் முழுக்க விஜயை நம்புறாங்க, தலித்துகள் நிறைய விஜயை நம்புறாங்க. ரைட்டு, ஓகே. அந்த தலித்துகள் நிறைய நம்புறாங்க, மைனாரிட்டிகள் நிறைய நம்புறாங்க. மைனாரிட்டிகள்ல வந்து நமக்கு இஸ்லாமிய மைனாரிட்டிகள், கிறிஸ்தவ மைனாரிட்டிகள், மொழி சிறுபான்மையினர் 3 இருக்கு. மொழி சிறுபான்மையினர் சில தொகுதிகளில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சி, இப்போ கன்னடா பேசுறவங்க, தெலுங்கு, சென்னையில தெலுங்கு மொழி சிறுபான்மையினை தாண்டி நீங்க ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவங்க எல்லாம் பல கட்சியில இருக்காங்க. அவங்க ஒன்றும் விஜய்கிட்ட எல்லாம் கிடையாது. கிறிஸ்தவரை வந்து இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, விஜய் கிறிஸ்தவர், அதனால கிறிஸ்தவர்கள் ஆதரவு அப்படின்னு. அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் இந்துக்கள், எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவா? அது என்னங்க பைத்தியகாரத்தனமான சிந்தனைன்னு எனக்கு புரியல. அப்படி கிடையாதுங்க. சரி, நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தாங்க படித்தேன். என்னோட 11th வரைக்கும் டிடிடிஏ. முதல்ல ஆரம்ப பள்ளி இஸ்லாமிக் ஸ்கூல், அப்புறம் கிறிஸ்தவ ஸ்கூல். கிறிஸ்டியன் எந்த காலத்துலையுமே வந்து அவங்களோட யங் குரூப்பு டோட்டலாக வேறங்க. அதாவது இளம் வயதில் இருக்கிற கிறிஸ்தவ இளைஞர்களோ கிறிஸ்தவ யுவதிகளோ அவங்கவுங்க சொந்த சிந்தனைகளை ஓட்டு போடுறவங்க தான். விஜய்க்கும் அவங்க கொஞ்சம் ஆதரவு இருக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. சொந்த சிந்தனையை தாண்டி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிற, இல்ல 45 வயசுக்கு மேல இருக்கிற, கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸா இருக்கிற, ரெகுலரா சண்டே சர்ச்சுக்கு போற, இந்த இளைய குரூப்ல எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா 45 வயசுக்கு மேல நிறைய பேர் போறாங்க, பெரும்பாலும் போறாங்க. இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து சர்ச்சோட அந்த ஹெட்ல யாரு இருந்து அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதை உள்வாங்குறாங்க. திமுகவுக்கு எதிரான கருத்து கூட இருக்கும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் விஜய்க்கு ஆதரவானவங்கிற பிம்பம் தப்பு. ரியாலிட்டியா அவங்க லைஃப்ல பார்க்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரியான ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ளதான் அவங்க முடிவெடுக்கிற சூழலுக்கு வந்துருவாங்க. அப்படிதாங்க வரும். என்ன சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது யுனைடெடா எப்போதுமே இருந்தது இல்ல. இஸ்லாமிய ஓட்டு வங்கியோட ஒரு சிந்தனை என்னன்னா ஆன்டி பிஜேபிங்கிறது அவங்க சிந்தனை. அது கூட கொஞ்சம் யுனைடெடா இருக்குங்க. அப்ப அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கியில இருந்து விஜய் அது திமுக ஓட்டு வங்கியா இருக்கு, விஜய் பெரும்பகுதியை பிரிச்சு எடுக்கணும்னு வைங்க அப்படின்னா இப்ப பிஜேபியை கண்ணாபின்னான்னு திட்டிருக்கணும். அவரு திட்டல. திருப்பரங்குன்றம் மேட்டர்லயாவது அவர் ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். குறைஞ்சபட்சம் திருப்பரங்குன்றம் மேட்டர்லயாவது ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப சென்சார் மேட்டர்ல ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். ஒண்ணுமே இல்லை. இதெல்லாமே வந்து விஜயோட ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிற இன்டர்நெட்டை பயன்படுத்துறவங்களோட கருத்தா மட்டும்தான் இது இருக்கு. ஓகே, மைனாரிட்டி மக்கள் வந்து அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி தான் ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ள வருவாங்க. அதாவதுங்க மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி டோட்டலா வேறங்க, கம்ப்ளீட்டா வேற. சில நேரங்களில் இப்ப மலையாள மொழி பேசுபவர்கள் ஓட்டு வங்கி இருக்கு குமரி மாவட்டத்துல. திமுகவும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது. அது முழுக்க முழுக்க பிஜேபி, காங்கிரஸ். அதாவது அந்த கேரளா பாணி, அது முதல்ல இருந்து அப்படித்தான் இருக்காங்க. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? திமுக நமது எல்லை, அது நெல்லை வரைக்கும் தான். நெல்லை நமது எல்லை, குமரி என்றுமே நமக்கு தொல்லையினர். இதுதான் உண்மை. எப்போ சொன்னதுக்கு அவரு? ஏன்னா அது மைண்ட் வேற. அதுல தேசியவாத சூழலுக்குள்ள அது சுழன்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்காங்க. அது அந்த மாவட்டத்தோட சிறப்பு அம்சம். அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. கேரளா பாலிடிக்ஸ் அங்க அடிக்கதான் செய்யும் காத்து. இப்ப ஏன் காங்கிரஸ் வந்து இந்த குழப்பத்துக்குள்ள எல்லாம் போறாங்க? அதான் சார் இப்ப கேள்வி. இப்ப ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு. திடீர்னு இவ்வளவு நாள் சைலண்டா இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவு, அதுலயும் பராசக்தி டீமோட சந்திப்பையும் சேர்த்து வச்சு ஒரு அது ஃபேன்ஸ் போடும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள், ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வரும், அந்த மாதிரியான நெருக்கடிகள் என்ன, நடிகர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச நபர்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சாயம் பூசி அந்த விவாதத்தையும் எடுத்துட்டு வர்றது, அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்க போகுது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதாவது உருவாயிட்டு தான் இருக்கு. விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா அது சிக்கல் தான், கண்டிப்பா, எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆனா சென்சார் இஷ்யூ, அப்போ உதயசூரியன் அதை புதிய சூரியன் மாத்தினது எந்த ஆட்சி? அப்ப யாரு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர்? இந்திரா காந்தி அம்மா. ஏன் மாத்தினாங்க? உதயசூரியன் கட்சியோட சின்னங்கிறதுனால
அது மாத்துங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுத்து புதிய சூரியன் மாத்தினாங்க. ஆனா பாட்டு எல்லாம் உதயசூரியன் இருக்கு. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அதை மாத்தினது யாரு? மேடையில் முழங்கு திருவிக போல் மாத்தினது யாரு? அது காங்கிரஸ் ஆட்சி. அப்போ எல்லாம் ஏதோ ஒரு வகையில சென்சாரை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். அதை தாண்டி நம்ம வந்து சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி படம் ரிலீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கொடுக்கல. காங்கிரஸோட பிரச்சனை என்னன்னா இதை வைத்தே வந்து நம்ம வந்து அதிகப்படியான சீட்டு ஆட்சியில பங்குங்கிற அதை நோக்கி டிராவல் பண்ணுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்து இருக்கிறீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.